ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியை விட்டு விலக மாட்டார். அதாவது எப்படி சுமந்திரன் அவர்களோடு பகையாக அல்லது முரண்பாடாக இருந்து கொண்டும் தொடர்ந்து அந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்றாரோ அப்படியே தொடர்ந்து சந்திரகுமார் அவர்கள் உள்வாங்கப்பட்டாலும் இருப்பார். காரணம், பல கட்சிகள் இல்லை, அறவே இல்லாமல் போய்விட்டது. வெறும் பக்க வேரோடு இருக்கிறது, ஆணிவேர் அறுக்கப்பட்டு. ஆனால் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இலங்கையிலே பழைய கட்சியாக இப்பொழுதும் சேடம் இழுத்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. ஈழத்திலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்றோம் என்று கூறுகின்ற சாணக்கியனாக இருக்கட்டும், சிறிதரனாக இருக்கட்டும், அர்ச்சுனாவாக இருக்கட்டும், அதே நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், பலர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையை, ஈழத்தமிழர்களை, உலக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் விஜயால் ஒரு முடியை கூட புடுங்க முடியாது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன். இந்த செய்தி தமிழரசு கட்சி தொடர்பான செய்தி. தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரையும் தமிழரசு கட்சியினுடைய அதிருப்தியாளர்கள், ஆதரவாளர்கள் கேட்டு உங்களுடைய விமர்சனங்களை மாத்திரம், அதாவது சரி என்பது தேவையில்லை, அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். சுட்டி காட்டுவதன் ஊடாக நாங்கள் அதனை எப்படி அது சரி தவறு என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு செய்தியினூடாக உங்களுக்கு தொகுத்து தர முடியும். ஆம், தமிழரசு கட்சி என்பது இப்பொழுது மெல்ல மெல்ல, அதாவது கிட்டத்தட்ட 45 வருட காலங்களாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இந்த தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இலங்கையிலே தேசிய கட்சிகள் கூட உடைந்து விட்டது. ஐக்கிய தேசிய கட்சி உடைந்து விட்டது, அதைவிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உடைந்து விட்டது, ஏன் தமிழர் விடுதலை கூட்டணி உடைந்து விட்டது. இப்படி பல கட்சிகள் உடைந்து விட்டன. பல கட்சிகள் இல்லை, அறவே இல்லாமல் போய்விட்டது. வெறும் பக்க வேரோடு இருக்கிறது, ஆணிவேர் அறுக்கப்பட்டு. ஆனால் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இலங்கையிலே பழைய கட்சியாக இப்பொழுதும் சேடம் இழுத்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இது அனைவரும் தெரிந்த விடயம். அதற்கான காரணமும் ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் தான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. நாங்கள் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்த்த அந்த அடிச்சுவடுகளை வைத்து நாங்கள் கூறுவதாக இருந்தால் அதிலே உண்மை இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்பதை விட அதற்கு அடுத்தால் போல் இந்த தமிழரசு கட்சியை உடைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது உட்கட்சி போர். அதாவது தலைவர் பதவி, தலைவர் மோகம், அந்த தலைமைத்துவம், அந்த பதவி ஆசை, இப்படி பல வகையாக முரண்பாட்டால் சுமந்திரனும் சிறிதரன் அவர்களும் அடிபட்டு 2-3 தரப்பாக, 3வது தரப்பாக சாணக்கியன் தரப்பென்று அது சுமந்திரனோடு ஆதரவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம், இந்த முள்ளிவாய்க்கால் அன்று அல்லது முள்ளிவாய்க்காலுக்கு முதல் நாள் 17ஆம் தேதி நடைபெறப் போகின்ற அந்த ஒன்று கூடல், வவுனியாவிலே நடைபெறப் போகின்ற அந்த ஒன்று கூடலின் பிற்பாடு தமிழரசு கட்சி 2ஆக உடையுமா அல்லது 3ஆக உடையுமா அல்லது தமிழரசு கட்சி அடியோடு அழிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆச்சரியக்குறியும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியத்தோடு அந்த ஒன்று கூடல் முடியுமா, கேள்விக்குறியோடு முடியுமா அல்லது முற்றுப்புள்ளியோடு முடியுமா என்பதையும் நாங்கள் தொடர்ந்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே 17ஆம் தேதி நடைபெற போகின்ற அந்த ஒன்று கூடலே சந்திரகுமார் அவர்களை கட்சிக்குள், அதாவது கட்சியோடு சேர்ந்து அல்ல, அந்த சந்திரகுமாருடைய கட்சியையும் சேர்த்து இயங்கப் போவதாகவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்பட போவதாகவும் பரசலான கதை அடிபட்டு கொண்டிருக்கிறது செய்தி. இருந்தாலும் கூட அது நடந்தால் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேற்றப்படுவாரா அல்லது வெளியேறுவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு கேள்வியில் 2. அதாவது சந்திரகுமார் அவர்களை முழுமையாக தமிழரசு கட்சிக்குள்ளே சங்கமமாகின்ற பொழுது ஸ்ரீதரன் மானஸ்தனாக அவருடைய எதிரி, சந்திரகுமாரை பிடிக்காதவர், அவருடைய கொள்கையை பிடிக்காதவர், நடந்து வந்த பாதையிலே ராஜபக்ச ஆட்சியோடு இணைந்திருந்தவர், அல்லது கடைசி யுத்தத்திலே மக்கள் கொல்லப்படவில்லை, இயக்கம் மாத்திரம்தான் கொல்லப்பட்டது, புலிகள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறிய ஒருவர் என்று பழி சுமத்தி கொண்டிருக்கின்ற, அதாவது பழியா அல்லது உண்மையா பொய்யா அது வேறுபடியும் இருந்தாலும் கூறிக்கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே சுமந்திரனால் ஏற்கப்பட்டு விட்டால் சந்திரகுமார் அவர்கள் இவரும் இணைந்து இருப்பாரா, பதவிக்காக
ஸ்ரீதரனுக்காக அல்லது தமிழரசு கட்சிக்காக இணைந்து இருப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லது அந்த கட்சியிலே இருந்து வெளியேறி தமிழரசு கட்சியை தாண்டி வேறு ஒரு கட்சியை புதிதாக ஆரம்பிப்பாரா அல்லது வேறு கட்சியோடு இணைவாரா? அப்படி அவர் வேறு ஒரு கட்சியோடு இணைவதாக இருந்தால் கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன்னணி கட்சியில் தான் இணைய வேண்டும். ஆனால் முன்னணி கட்சிக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஒரு சில முரண்பாடுகளும் இருக்கின்றன. காரணம், கஜேந்திரகுமார் அவர்களுடைய போக்கிலே ஸ்ரீதரனுக்கு அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் உள்ளக நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இடையே சில விடயங்கள், பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விடயமாக இருக்கட்டும், கடைசி யுத்தத்திலே நடைபெற்ற விடயங்களாக இருக்கட்டும், ஒரு சில சர்ச்சை போக்கிலே அவர்கள் செவிகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒன்று கூடல் வருகின்ற பொழுது ஒன்றாக அண்ணன் தம்பியாக, தோழனாக, நண்பனாக அல்லது ஒரே கட்சிக்காரர் போல அவர்கள் நடந்து கொள்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன உண்மை பிழை என்பதை, பொய் என்பதை தாண்டி நாங்கள் எங்களுடைய லங்காபூர் ஊடகத்தின் பார்வையிலே, இலங்கையினுடைய பார்வையிலே நாங்கள் கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியை விட்டு விலக மாட்டார். அதாவது எப்படி சுமந்திரன் அவர்களோடு பகையாக அல்லது முரண்பாடாக இருந்து கொண்டும் தொடர்ந்து அந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்றாரோ அப்படியே தொடர்ந்து சந்திரகுமார் அவர்கள் உள்வாங்கப்பட்டாலும் இருப்பார். காரணம், ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறிவிட்டால் ஸ்ரீதரனுக்கு நிச்சயமாக ஒரு அஸ்தமனமாகத்தான் இருக்கும், ஒரு அமாவாசையாகத்தான் இருக்கும், ஒரு தேய்பிரையாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். முதலாவது. இரண்டாவது, அவர் என்ன தேசியத்தை பேசினாலும், எப்படி பேசினாலும், எப்படி இருந்தாலும் அவர் தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் என்று ஆரம்பித்தவர் கடைசி வரை தமிழரசு கட்சியை தன்னுடைய கையுக்கு கையகத்து படுத்தும் வரை ஸ்ரீதரன் அங்கே இருந்து வெளிக்கிட மாட்டார், புறப்பட மாட்டார் அல்லது வெளியேற மாட்டார். வெளியேற்றப்பட்டாலும் அதனை சட்டபூர்வமாக அணுகி தானாக வெளியேறாமல் சில வேளைகளில் அழுத்தம் கொடுத்து சட்டபூர்வமாகவோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய அந்த யாப்பினூடாகவோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய சட்டத்தினூடாகவோ அல்லது தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களுடைய அங்கத்தவர்களுடைய வாக்குரிமையின் ஊடாகவோ வாக்கெடுப்பினூடாகவோ வெளியேற்றப்பட்டால் அடுத்ததாக ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு புதிய கட்சியைத்தான் நிச்சயமாக ஆரம்பிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு ஆதரவு செலுத்துவதற்கு பல கோடீஸ்வரர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியும். அதே வேளையிலே தமிழரசு கட்சியை தாண்டி வெளியேற மாட்டார் என்பது 1000 மடங்கு உண்மையான விடயம். வெளியேற்றப்பட்டால் அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு பல கட்சிகளில் இருக்கின்றவர்கள் கூட விலகி இவரோடு இணைந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே வேளையிலே தமிழரசு கட்சியிலே இருந்து கூட பலர் ஸ்ரீதரன் அணிக்கு இப்பொழுது ஆதரவு வழங்குகின்றவர்கள் கட்டாயம் அவருக்கு ஆதரவு வழங்கி நிச்சயமாக தமிழரசு கட்சிக்கு எதிரான ஒரு போக்கை காட்ட முடியும். ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அமோக வாக்குகள் கிளிநொச்சியில் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சியாக என்பிபி கட்சியும் மாறியிருக்கிறது. அந்த என்பிபி கட்சியை தாண்டி ஸ்ரீதரனுக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் ஆதரவு வழங்குவார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கிழக்கு மாகாண மக்கள் அங்கே சாணக்கியன் அடியூண்டி போய் ஊறிப்போயிருக்கிறார். அவரை தாண்டி அங்கே ஸ்ரீதரனால் எந்த வாளையும் ஆட்ட முடியாது. அந்த வகையில் ஸ்ரீதரனுக்கு ஒரு சில உதிரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்துகின்ற ஆதரவாளர்கள் ஆதரவு செலுத்தினாலும் கூட சாணக்கியனுடைய அந்த ஆட்சிதான் அங்கே கிழக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திருகோணமலையை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்திலேயோடு ஒன்றித்தான் அவர்கள் நிற்பார்களே தவிர ஸ்ரீதரனுக்கு அங்கே ஆதரவுகள் இருக்கும் என்று பார்ப்பதில் நாங்கள் ஒற்றை கண்ணை மூடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் கூட கிளிநொச்சியை அசைக்க முடியாது. இருந்தாலும் யாழ்ப்பாணம் தென்மராட்சி என்று நாங்கள் பொதுவாக அனைத்து யாழ்மாட்ட மாவட்டம் என்று பார்க்கின்ற பொழுது, வன்னி மாவட்டம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கு ஆதரவு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தமிழரசு கட்சியைப் போல அகில இலங்கையிலே ஸ்ரீதரன் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு ஆதரவு கிடைக்குமா என்று நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் நிச்சயமாக சீமானுடைய
நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது இன்னொரு விடயம் இருக்கிறது. ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அர்ஜுனாவாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுமமாக இருக்கட்டும், இவர்கள் தேசியத்தையும் மாவீரர்களையும் பிரபாகரனையும் ஈழத்தையும் மற்றும் தமிழ் தேசியத்தையும் வைத்துத்தான் அவர்களுடைய மூலதனமாக கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த தமிழ் தேசியவாதிகள் என்பதற்குள் பல சூத்தைகள், பல அழுக்குகள், பல செருகல்கள், பல எட்டப்பன்கள், பல போலிகள் இருப்பதை நாங்கள் இனங்கண்டிருக்கின்றோம். நாங்கள் இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை விட முன்னாள் போராளிகள், தேசியத்தை விரும்புகின்றவர்கள், ஈழத்தை ஆதரிப்பவர்கள், பிரபாகரனை ஆதரிப்பவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். உலகளாவியதில் அவர்கள் தான் ஒவ்வொரு ஆதாரங்களையும் எடுத்து போட்டு அடிபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் கூறவில்லை. அவர்கள் கூறுகின்ற தரவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தமிழ் தேசியத்தையும், இந்த மாவீரர்கள், புலி மற்றும் போராட்டம், இந்த ஈகங்கள், இழப்புகள் அனைத்தையும் அழிக்கின்ற ஒரு திட்டமிட்ட செயலாக இந்த தேசியத்தை விரும்புகின்றோம் என்ற போர்வையிலே இருக்கின்ற போலிகள் தேசியத்தை விரும்புகின்றோம் என்ற பேக் ஐடியில் போலி முகநூல்களில் இருக்கின்ற வீரர்கள், ஆண்மையற்றவர்கள், அந்த ஆண்மையற்ற வீரர்கள், இப்படியானவர்களால் இந்த புலிகளுடைய வரலாறோ அல்லது அனைத்து இயக்கங்களுடைய போராட்ட வரலாறோ அல்லது தலைவர்களுடைய வரலாறோ அல்லது தேசியமோ, தமிழ் தேசியமோ அழிக்கப்பட போகின்றது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு உதாரணம், ஈழத்திலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்றோம் என்று கூறுகின்ற சாணக்கியனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அர்ச்சுனாவாக இருக்கட்டும், அதே நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், பலர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையை, ஈழத்தமிழர்களை, உலக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் விஜயால் ஒரு முடியை கூட புடுங்க முடியாது, ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. விஜய் தான் நினைத்தா போல் அவர் தமிழகத்திலே இருந்து கொண்டு, முதலமைச்சராக இருந்து கொண்டு, தமிழகத்துக்கு அவர் செய்கின்ற விடயங்கள் அல்லது அவருடைய சட்டத்திட்டம் மாற்றம் அல்லது உதவிகள், இது அனைத்தும் கிடைக்கும். அதிலே மாற்றுக்கருத்தில்லை, நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையிலே அனுரா ஆட்சியில் அவர் அங்கே விரல் விட்டு இந்தியாவில் பேசுவது போலவோ அல்லது இந்த அறிக்கை விடுவதோ, இந்த வீரவசனம் பேசுவதோ, இந்த நாட்டில் அந்த திரைப்படத்தில் வருகின்ற வசனத்தை எழுதி கொடுத்து பேசுவது போல பேசவோ, இது இலங்கைக்கு எடுபடாது. ஈழத்தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவரால் முடியாத விஷயம். அதாவது கட்சியை ஆரம்பித்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இந்திய மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும், இந்திய மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக கச்சதீவை நாங்கள் வசப்படுத்துவோம், கைப்பற்றுவோம் என்று கூறிய விஜய் எப்படி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க முடியும்? அப்படியானால் ஈழத்தமிழர்களுக்கு எதிரியாக பேசிவிட்டு இப்பொழுது அவரை நம்பி இருக்கிறார்கள் இந்த ஸ்ரீதரனும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அடுத்த அர்ஜுனாவும், சாணக்கியன். இவர் வாழ்த்து தெரிவிக்கிறது வேறு விடயம், இவர்கள் அவருடைய ரசிகனாக இருக்கிறது வேறு விடயம். ஈழத்தமிழர்களுக்கு இவர் உதவி செய்வார் என்று ஒரு கேள்வியையும், இந்த போர்க்குற்றத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்பதும் ஒரு பேடித்தனமான அல்லது ஒரு போலித்தனமான ஒரு ஈழத்தமிழ் பற்றாகவும் நாங்களும் பேசுகின்றோம், நாங்களும் விஜயை ஆதரிக்கணும். காரணம், அவர்கள் போய் விஜயை சந்தித்தால் தங்களுக்கும் ஒரு பவர் இருக்கும், பெயர் இருக்கும் என்று. ஆனால் அதற்குள் அவசர கொடுக்கனாக அர்ச்சுனா அவர்கள் இன்று 16ஆம் தேதி அவர் போய் விஜயை சந்திக்க போய் விஜயனுடைய அமைச்சர் ஒருவரோ எம்எல்ஏ ஒருவரை சந்தித்திருக்கிறார். விஜயை சந்திப்பாரோ இல்லையா, அல்லது அவர் அழைப்பாரா இல்லையா, பேசுவாரா இல்லையா என்பது வேறுபடியும் சந்தித்தால்தான் அதற்கு முடிவு. அதை விட பல தொலைக்காட்சிகளுக்கும் அவர் செவியை வழங்கி கொண்டிருக்கிறார். சீமானை தூற்றியும் விஜயை போற்றியும் செவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்க, இந்த தமிழ் ஈழக் கட்சிகளின் தலைவர்கள், அந்த எம்பிக்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜயில் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? விஜய் இதுவரைக்கு தமிழர்களுக்கு என்ன செய்தார்? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்? இதுவரை செய்து காட்டவில்லை. அப்படியானால் இவர்கள் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? எம்ஜிஆர் வந்த காலத்திலும் கூறினார், கருணாநிதி கூறினார், ஜெயலலிதா கூறினார், அதே வழியில் ஸ்டாலின் கூறினார், பலரை அழைத்து பேசினார். என்னத்தை பேசினார்? எதை செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. அவர்களால் செய்ய முடியாத விடயங்களை விஜயால் என்ன செய்ய முடியும்? இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறியும்
ஈழத்தமிழர்கள் ஒருங்கிணைத்து எதை செய்ய முடியும்? நிச்சயமாக விஜயால் எதையும் செய்ய முடியாது. அவர் விரும்பினாலும் கூட, அவர் ஈழத்தமிழர்கள் மீது பற்றிருந்தாலும் கூட, ஆனால் அவர் ஈழத்தமிழர்களுக்கு எதையும் செய்வதற்கான அந்த பலமோ அல்லது அனுமதியோ அந்த அதிகாரமோ அவருக்கு இல்லை. மீனவர்களை விடுவிப்பதாக இருந்தாலும் அவர் அறிக்கையை அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைக்க முடியாது. அந்த மத்திய அரசுக்கு, டெல்லிக்குத்தான் முன்வைக்க வேண்டும். இனி டெல்லி தான் முடிவெடுக்க வேண்டும். இவர்களை தாங்கள் வாதாடி எடுத்து வெளியே விடுவதா இல்லையா என்பதற்கு அறிக்கை விட வேண்டியது, அழுத்தம் கொடுக்க வேண்டியது, அந்த காரணத்தை கூற வேண்டியது டெல்லி. மத்திய அரசு தான் இலங்கைக்கு கூற வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது கடைசி யுத்தத்தை பற்றி, இன அழிப்பை பற்றி, ஈழத்தமிழருக்கு உதவியை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்தவித அருகதையும் இல்லை. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம், இந்த தமிழரசு கட்சி இரண்டாக உடையுமா? சிறிதரன் வெளியேறுவாரா? வெளியேற்றப்படுவாரா? சுமந்திரன் இவரை வெளியேற்றுவாரா? வெளியேற்ற முடியுமா? அல்லது ஸ்ரீதரன் மௌனமாக இருந்து நகர்ந்து சுமந்திரனை இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே இல்லாமல் செய்து அவர் கட்சியிலே இருந்து தானாக வெளியேற வைக்கின்ற அளவிற்கு அந்த டார்ச்சரை கொடுத்து அவர் வெளியேற்றுவார் என்று நாங்கள் ஊகிக்கின்றோம். அதாவது ஸ்ரீதரனுடைய மௌனமும், அந்த மௌனமான நகர்தலும், அந்த எதை பேசினாலும் எதை அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தையும் தாங்கி இருக்கின்ற பொறுமையும் முழுக்க சுமந்திரனை வெளியேற்றுவது மாத்திரமல்ல, சுமந்திரனை அந்த அரசியல் வாழ்க்கையில இருந்து, அதுவும் தமிழர்களுடைய அரசியல் வாழ்க்கையில இருந்து அவரை அடியோடு, ஆணிவேரோடு, பக்கவேரோடு புடுங்கி எரித்து சாம்பலாக்கி கடலிலே சங்கமமாக்குகின்ற அளவிற்கு மௌனமாக ஸ்ரீதரன் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அது நடக்குமா என்பதும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சமுத்திரனுடைய அஸ்தமனங்களை பார்க்கின்ற பொழுது விரைவாக அப்படி ஒரு முடிவுதான் நடக்கும் என்று நினைக்கின்றோம். இருந்தாலும் கூட கட்சி உடைந்து ஸ்ரீதரனை வெளியேற்றப்பட்டால், ஸ்ரீதரன் வெளியேறினால் புதிய கட்சி தொடங்குவார். ஆனால் அகில இலங்கையிலே மாத்திரமல்ல, அகில இலங்கையிலே முழுமையாக அவருடைய ஆதிக்கத்தையோ அந்த வெற்றிகளையோ பெற முடியாது. கிளிநொச்சியை சார்ந்த இடங்களிலும் கிளிநொச்சியிலும் வெற்றி பெற்று ஒரு குறுகிய சந்திரகுமாரை போன்ற கட்சியாகவும் அல்லது அர்ச்சுனாவை போன்ற கட்சியாகவும் ஆகத்தான் முடியுமே தவிர நிச்சயமாக பெரும் வெற்றியை வடக்கு கிழக்கு இணைத்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களையோ கூட்டுகின்ற அல்லது ஆதரவாளர்களையோ வாக்காளரையோ அதிகரிக்கின்ற பலம், ஆதரவு ஸ்ரீதரன் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம். ஸ்ரீதரன் புதிய கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா, என்ன நடக்கும் என்பதை. இலங்கையில் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.